மக்கா நாங்கள் இன்றைக்கி நிலக்கடலை வாங்கியிருக்கோம். இது எங்கேண்டு வாங்கணும்னு சொன்னால் மெக்கா மண்டபத்துக்கு பக்கத்தில் இருந்து வாங்கணும். 3 நாள் 2.5 நாள் 100 ரூபா. இதை எப்படி இனி வேக வச்சுதுன்னு சொல்லி பார்ப்போம் மக்கா. பாருங்க மக்கா, இதெல்லாம் பயங்கர மண் அழுக்கமாக இருக்குது. இதை இனி வெள்ளத்தில் போட்டு கழுவணும். எவ்வளோ மண்ணாக இருக்குது அழுக்கு பார்த்தீங்களா மக்கா. இதை நீட்டாக கழுவணும் மக்கா. கழுவி இனி அடுத்த இதை உடச்சி கடலையை மட்டும் இனி வெளியே எடுக்கணும் மக்கா. பார்த்தீங்க அதில் வச்சு உடச்சி கட்டி கட்டு அது கண்டு இப்போ வேறு பார்த்து அண்டே பஸ்ஸில் நல்ல பியாத்தி இதை வச்சு இதை இனி பழந்து ஒவ்வொரு கடலையை வெளியே எடுக்கணும் மக்கா. நெய்யெல்லாம் செய்யுமா வெட்டி அது வேற. அண்டியா பஸ் பியாத்தி சரியாகல. அதை தள்ளி உடச்ச போகிறேன் கல் கொண்டு. நல்ல ஒரு குழவை வீட்டில் இருக்குது. அதை வச்சு தள்ளி உடச்சி ஒவ்வொரு கடையில் எடுத்து போட்டு வேக வச்சு நான் கேட்டுடலாம். கல் கொண்டும் பல்லு கொண்டும் அங்கே உடையல் நடக்குது. பல்லு கொண்டு உடச்சி கல் கொண்டு உடச்சி எவ்வளோ நேரம் ஆகி இப்போ தான் இது முடிஞ்சு மக்கா. எல்லாத்தையும் உடச்சி பிறகு எடுத்தாச்சு. தேவை கணக்காக வெள்ளம் வச்சு கொஞ்சம் ஒரு கரண்டி உப்பும் போட்டு இனி வேக வச்சு எடுக்கணும். ஒரு சின்ன சைஸ் பெரிய உள்ளி எடுத்து அது இன்னும் சின்னதாக நறுக்கணும். நறுக்கி மிளகு பொடியும் உப்பும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கடலையில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கடலை கொதித்து நல்லா வேவுது. பெரிய உள்ளியும் சின்ன சின்ன துண்டாட்டு அரைஞ்சி முடிச்சாச்சு. கடலையும் ஏகதேசம் வெந்துடுச்சு. ஒரு வழியாக கடல் வெந்துடுச்சு மக்கா. இனி இதில் பெரிய உள்ளி போடணும். சின்னதாக அரைஞ்சி வச்ச பெரிய உள்ளியை தட்டி அப்புறமா வந்துட்டு தேவைக்கு கொஞ்சம் மிளகா பொடி, அப்புறமா தேவை கொஞ்சம் உப்பு. நேரத்தை போட்டேன், அது கொஞ்சம் போடும் கலவுக்கு.